ஹலோ. வணக்கம் மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் மேம், சொல்லுங்கள் மேம். என்ன மேம் உங்கள் சந்தேகம்? சார், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆகி 34 வருஷம் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருந்துச்சு. ஓகே. அவங்க வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 1 வீக் முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு அவரு. ஓகே. இப்போ அவங்களும் தான் இருக்கா, அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு அப்புறமா என்னோட இது செல்லாது, அவங்களுக்கு தான் செல்லும் அப்படின்னு பேசுறாங்க. ஓகே. 2 விஷயம் இருக்குமா. ஒன்று, உங்களுக்கு அந்த கல்யாணம் நடந்தே தெரியாது, உங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா நீங்க கிளைம் எடுக்கலாம், ஒரு விஷயம். ஆனா ஜென்ரலா கல்யாணம் வந்து எது வேலிடிட்டின்னு வர சொல்ல வந்து முதல் திருமணம் தான், ஃபர்ஸ்ட் திருமணம் தான் வேலிடான திருமணம். அதுவும் அது பதிவு செஞ்சுதான் அது ரெக்கார்டா இருக்கு. உங்க கல்யாணத்து பதிவுலாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெக்கார்டு இல்லைனால வந்து அந்த திருமணம் தான் முதல் திருமணமாக கருதப்படும். 2வது திருமணம் இந்து மேரேஜ் படி செல்லாத திருமணம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பரிகாரம் வேணும்னா கோர்ட்டில் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாமல் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேணால் நம்ம கேட்கலாம். இன்னசென்ஸில் எடுக்கலாம். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு பண்ணுறது ஒன்று இருக்குது, தெரியாமல் பண்ணுறது இருக்குது. நம்ம ஏமாற்றி பண்ணதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? ஸோ நம்ம இந்த கல்யாணத்தை நம்ம வந்து அந்த பீல் எடுக்கலாம்.